Hello guys, welcome back to our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா Honda INS CB350 சரிங்களா. ஸோ இந்த பைக் வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ஏன் பைக்குக்கு ஆக்சசரிஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு Honda INS CB350க்கான ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்கு, டூரிங் ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்கு, ஸோ உங்கள் பைக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்கு, எல்லாமே வந்து இந்த வீடியோலேயே நான் வந்து பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக இருக்கும் கைஸ் இந்த வீடியோ. ஸோ என்னென்ன உங்கள் வண்டிக்கு ஆக்சசரிஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கலெக்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து CB350 எடுத்துகிட்டு அதுக்கு அந்த வண்டிக்கு தேவையான கலெக்ஷன்ஸு ரொம்ப நாளாக பிங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க நமக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக CB350 கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன ஆக்சசரிஸ் நம்மளோட ஸ்டோரில் இருக்குதுன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ப்ரைமரி ஆக்சசரிஸ், சேஃப்டி ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு 4 வேரியன்ட் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ டார்க். இது வந்து வெர்ஷன் 1 கிராஷ் கார்ட். இதோட ரெஃபரன்ஸ் இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்லைடர் வந்துடும். ஸோ மோட்டோ டார்க் பிராண்டை பற்றி ரொம்ப சொல்ல வேணாம், ஆல்ரெடி அவங்க ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட். ஸோ அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ சிம்பிளாக ஸ்லீக்காக ஸ்லைடரோட இந்த கிராஷ் கார்டு வந்துடும். இது வந்து வெர்ஷன் 1. இது வந்து ஆஃபர் ப்ரைஸ்லேயே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எம்ஆர்பியில் நம்ம சேல் பண்ண மாட்டோம். இந்த ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்டு நல்ல ஒரு ரேட்டில் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இந்த டிசைன். இது வந்து வெர்ஷன் 2 மோட்டோ டார்க்லேயே. ஸோ நிறைய பேர் வந்து வெர்ஷன் 1 வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாடல் இருக்குது. இது கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டு. இதோட ரெஃபரன்ஸ் இமேஜை நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நிறைய பேர் கேட்பாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், அட் த சேம் டைம் டிசைனும் நல்லா இருக்கணும், குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், சேஃப்டியும் இருக்கணும். இது வந்து மோட்டோஃபோசோ பிராண்ட். இது ஸோ டபுள் ஸ்லைடர்ஸ் வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு லோகோ என்கிரேவ் ஆகிருக்கும். CB350 ஹோண்டா ஐனஸ் அந்த மாதிரி லோகோ என்கிரேவ் ஆகிருக்கும். இதுவும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இன்ஜின் கவர் ஆகி ப்ளஸ் சேஃப்டியும் கொடுத்துரும். கீழே ஆக்சிடென்டல் ஃபாலாக இருந்தாலும் சரி, இல்லை கிராஷாக இருந்தாலும் சரி, இது சேஃப் கார்டு பண்ணும். இது ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிராஷ் கார்டு. இது நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ப்ரீமியமாக எனக்கு வேணும், குரோம் எடிஷனில் வேணும், எனக்கு வந்து ரஸ்ட் ஆகக்கூடாது, இதே மாதிரி ஸ்லைடர் கிராஷ் கார்டு வேணும்னா அதுவும் இருக்குது. இது கஸ்டம் மேடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் வண்டி, பிளாக் கலர் வண்டிகள்லாம் நிறைய இது மூவ்மெண்ட் ஆகுது. இது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ஒர்த் ட்ரை. இது வந்து ரஸ்ட் ஆகாது, ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப. நிறைய பேர் வந்து குரோம் ஃபினிஷ் கேட்பாங்க. ஸோ இரும்பில் பண்ணால் ரஸ்ட் ஆகுதுன்றதுனால தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பண்ணியிருக்கிறோம் இந்த டிசைனு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இந்த கிராஷ் கார்ட் மோட்டோ டார்க்குது உங்கள் வண்டிக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா ரைடர் மிஷின் சேனல் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்து நம்ம ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா இந்த வெர்ஷன் 1 மட்டும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க முடியும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஒரு நல்ல ப்ரைஸிங்கை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த சேனலில் பார்த்தா ஆஃபரை கிளைம் பண்ணுங்கள். ஸோ ரேட் நான் கோட் பண்ணுறேன். ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த கிராஷ் கார்டு வாங்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைன் என்கொயரி பண்ணாதீங்க. இது ஒன்லி ஃபிசிக்கலாக ஸ்டோருக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஆன்லைனில் பிங்க் பண்ணுறீங்கன்னா இந்த ஆஃபர் அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் வந்து கிராஷ் கார்டு மாட்ட போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலோட கோட் கேளுங்க, இதோட ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ரைடர் மிஷின் சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்து இந்த கோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த கிராஷ் கார்டை உங்கள் வண்டிக்கு இன்ஸ்டால் பிளேட்டு ஒரே ஒரு பிராண்டில் தான் இருக்குது, மோட்டோ டார்க்கில். ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் எல்லா நெசசிட்டியுமே கவர் பண்ணிடுது. ஸோ பவுடர் கோட்டிங்கே நல்லாயிருக்கும். ஆயில் ட்ரெயின் பண்ணுற போல்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்துடும். ஸோ சர்வீஸ் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் பேஷை கழட்டிட்டு மாட்ட வேண்டியது அப்படி இல்லை. இது ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா சர்வீஸ் பாட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ டிசைனும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் பேஷையும் இன்ஜினையும் பக்காவாக ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். காம்பனன்ட்ஸ், டூரிங் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் வைசர். இப்போ நிறைய பேர் வந்து ரைட்ஸ் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ விண்ட் பிளாஸ்ட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விண்ட் பிளாஸ்ட் மட்டும் இல்லை, ஸோ உங்களோட வண்டியோட லுக்கும் கொஞ்சம் அப்பீலிங்காக மாற்றும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றும். கார்பன் ரேசிங்கில் 2 வேரியண்ட் வருது. ஒன்று வந்து கிளியர், ஒன்று வந்து ஸ்மோக். ஸோ இது ரெண்டுமே எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். இதோட ரெஃபரன்ஸ் இமேஜஸும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். எனக்கு ஹேண்ட் கார்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் ஹேண்ட் கார்ட்ஸ் என்னென்னவோ அந்த ஹேண்ட் கார்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து கிளியர், இது வந்து ஸ்மோக்.
ஸோ இது ஏன் 2 கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வைசர் காமிச்ச மாதிரி வைசருக்கு ஏற்ற மாதிரி அந்த காம்போலேயே நீங்கள் இந்த ஹேண்ட் கார்டும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து லுக்கு வந்து அப்ஸ்கேல் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கார்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு சேஃப்டி ஆஸ்பெக்ட் இது காம்ப்ரமைஸ் ஆகிடும். ப்ளஸ் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த காம்போவும் உங்களுக்கு பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பார்த்ததுனாலுமே தெரியும், நல்லா கொஞ்சம் என்லார்ஜ் டிசைன். ஸோ கைக்கு அடக்கமாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து கிளச் லிவர் பிரேக் லிவர்லாம் கீழே விழுந்தாலுமே டேமேஜ் ஆகாது. ப்ளஸ் நீங்கள் வந்து கோல்ட் டிரைவ் பண்ணுறீங்க இல்லை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் பண்ணுறீங்க, ஹில் ஸ்டேஷன்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கை அவ்வளோ சீக்கிரம் கோல்ட் ஆகாது. ஒரு சேஃப் கார்ட் பண்ண மாதிரி இருக்கும், வார்மாகவே இருக்கும். ஸோ காற்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டு அப்படியே வெளில போயிடும், உள்ளே உங்களுக்கு பெனிட்ரேட் ஆகாது. ஸோ ஓவரால் இது சேஃப்டி ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லை, அது கூட அடிஷ்னலாக என்னென்ன ஹேண்ட் கார்ட் போடுற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இது வந்து மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே 2 வேரியண்ட்டில் இருக்குது, கிளியர் அண்ட் ஸ்மோக். உங்கள் வைசருக்கு நீங்கள் இந்த வைசர் போகிறீங்கன்னா அந்த வைசருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு நார்மலாக நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி ஹேண்ட் கார்ட்ஸ் வேணுனாலும் அந்த ஹேண்ட் கார்ட்ஸ் நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். கேலிபர் கார்டு. ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் கிராஷ் கார்டு பார்த்துருப்பீங்க, அப்புறம் சம் கார்டு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கேலிபர் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கீழே டிஸ்க் கேலிபர் வந்து ஒரு எக்ஸ்போஸ்டான ஒரு ஏரியா. ஸோ நிறைய ஆக்சிடென்ட்டு இல்லை வண்டி ஏதோ வந்து இடிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலிபர் வந்து கிராக் ஆகிறதுக்கோ உடையிறதுக்கோ சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கார்டு இருக்குது. இதோட ரெஃபரன்ஸ் இமேஜை நான் காட்டுறேன். உங்களோட டிஸ்க் பேட் எப்போவுமே எக்ஸ்போஸ்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் மழை காலத்தில் போகிறீங்க இல்லை ஒரு சேரு அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த மண் எல்லாம் போயிட்டு அந்த டிஸ்கோட உள்ளே போய் உட்காந்துட்டு ப்ராப்பர் டிஸ்க் ஃபங்க்ஷன் ஆகாது, டிஸ்க் பிளேட்டே உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் எல்லாம் போய் அக்யூமுலேட் ஆகிறதுனால ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ பெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த நீங்கள் கார்டு போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி டஸ்ட் உள்ளே போகாது. அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி அந்த கேலிபர் கார்டும் உங்களுக்கு வந்து சேஃப் கார்ட் பண்ணும். இது வந்து 2 கலரில் வரும். ஒன்று வந்து குரோம் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர். இதுவுமே நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். உங்களோட ஆயில் கேன் இது வந்து நீங்கள் வெளியில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கும் வெளியில். ஸோ எனி டைம் யாரோ வந்து இடிச்சிட்டாங்க இல்லை கால் பட்டுருச்சு அப்படின்னா அது உடையிறதுக்கோ இல்லை லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இது என்ன பண்ணோன்னா அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்டர்னல் லேயராக மெட்டல் லேயராக இது போய் உட்காந்துரும். ஸோ உங்களோட அந்த ஆயில் கேன் வந்து உடையவும் செய்யாது, லூஸும். உங்களோட பிரேக் லிவருக்கு மேலே வர பேட்ஜு ஹோண்டான்னு இருக்கும், CB350 ஹைனஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட இதில் போட்டிங்கன்னா ஒரு எம்பலம் மாதிரி உங்கள் வண்டிக்கு ஒரு பேட்ஜ் மாதிரி. ஸோ இது ஒரு ஷோ எலிமெண்ட் தான். இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. மொபைல் ஹோல்டர் வித் ஆன்டி தெஃப்ட் லாக். ஸோ கிராண்ட் பிஸ்டாப்பில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிராண்ட்ஸில் உள்ள பிரச்சனைகள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்குது, இல்லைனா குவாலிட்டி வந்து மெட்டலில் இல்லை பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டுமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி ப்ரைஸும் இவங்களுக்கு ரொம்ப சீப்பு. இது வந்து மெட்டலில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் வராது, இது வந்து மெட்டலில் வந்துடும். வைப்ரேஷன் டேம்பர், ஸோ ஆன்டி வைப்ரேஷன் இதில் வந்துடும். ஸோ இதில் ஆன்டி தெஃப்ட் லாக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இடத்த நீங்கள் இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மொபைல் லாக் ஆகிடும், புல் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் தவிர்த்து இன்னொரு ஆடட் ஃபீச்சர் இவங்களோட பிராண்டில் மட்டும்தான் அந்த ஆடட். இந்த ப்ராடக்ட்டு நிறைய பிராண்ட்ஸில் வந்துடுச்சு. ஸோ இவங்க இதில் என்ன யூனிக்காக இவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்டி தெஃப்ட் லாக், அது கூட இன்னொரு ஆடட் ஃபீச்சராக ஆன்டி அலங்கி லாக் சிஸ்டம். நீங்கள் மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் டைட் வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இதை கலட்ட முடியாது, இந்த இடத்துல ஜாம் ஆகிடும். ஸோ யூஸ்வலாக வந்து மற்ற மாடல்ஸில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ யூஸ்வலாக வந்து நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை பார்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சினிமா தியேட்டர்ஸோ மால்ஸோ எங்கேயோ ஒரு லாங் டைம் நீங்கள் பார்க் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஈஸியாக இதை வந்து கலட்டி அன்மவுண்ட் பண்ணி மொபைல் ஹோல்டராக அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மட்டும் இல்லை, மொபைல் ஹோல்டரும் இன்றைக்கி வந்து ஃபேன்சியாக இருக்குன்னு இல்லை மற்ற உடலில் உடஞ்சிருச்சுன்னா இதை கழட்டி எடுத்துகிட்டு போய் அதில் மவுண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அலங்கி ஆன்டி லாக் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா இதை கலட்டவே முடியாது. இந்த ஆன்டி தெஃப்ட் வந்து 2 இருக்குது, மொபைலுக்கும் இருக்குது, மொபைல் ஹோல்டரும் இருக்குது. அது தவிர்த்து உங்களுக்கு வந்து இந்த வைப்ரேஷன் டேம்பிங் சிஸ்டம். ஸோ நிறைய பேர் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃபோட்டோவோட லென்ஸ் வந்து வைப்ரேஷனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது மஸ்ட் ட்ரை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 5.4, 6.3, 7.2. ஸோ டில் உங்களோட ஸ்க்ரீன் வந்து 7.2 இருந்தால் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இருக்குது. ஸோ 1, 2, 3, 4 இந்த 4 ஸ்க்ரூவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஹைட்டுமே வந்து நம்ம எலிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அட் அ வெரி அட்ராக்டிவ் ப்ரைஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இஃப் யூ ஆர் ரைடர் மிஷின் சேனல்
சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நீங்கள் இந்த கூட்ஸ்லாம் மொத்தமாக நீங்கள் வாங்குறீங்கன்னா இதை வந்து ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸில் நம்மக்கிட்ட கொடுக்க முடியும். இதுவும் நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். வைசர் வந்து ஷார்ட்டாக வேணும், ஷோவுக்கு மட்டும் லுக்குக்கு மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது ட்ரையம்ஃபோட ஒரிஜினல் வைசரோட இன்ஸ்பயர்ட் டிசைன் தான் இது. இது ஷார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுவுமே வந்து 2 கலரில் இருக்கும். ஒன்று வந்து கிளியர், ஒன்று வந்து ஸ்மோக். ஸோ உங்களுக்கு ஸ்மால் வைசர் வேணாலும் ஸ்மால் வைசர் இருக்கும், லார்ஜ் வைசர் டூரிங் வைசர் வேணாலும் டூரிங் வைசர் இருக்கும். இது நம்மக்கிட்ட என்றைக்குமே ஸ்டாக் வரும். நிறைய பேர் பேக் ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஹைடெக்கில் வந்து பேக் ரெஸ்ட்டு. இதை நீங்கள் வந்து பில்லியன் ரெஸ்ட்டு கழட்ட வேணாம், அப்படியே அந்த பேக் ரெஸ்ட்டை நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பேக் ரெஸ்ட் கலெக்ஷன்ஸ் இது மட்டும் தான் இருக்குது. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆட் அப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வந்தவொன்னே அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜோட ஹைப்பர் ஃப்ளோ ஏர் ஃபில்டர். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாக் ஏர் ஃபில்டர்ஸ் தான் வச்சுருப்பீங்க. ஸோ ரிப்பீட்டடாக சொன்னாலும் இதுதான் உண்மை. எவ்ரி 3000 to 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த வெஹிக்கிளோட ஸ்டாக் ஏர் ஃபில்டரை தூக்கி போட்டுட்டு புது ஏர் ஃபில்டர் போட்டுருவாங்க. ஸோ இவங்களது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர். ஸோ இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா 30% ஏர் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஏர் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸு, டார்க் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது 30% உங்களுக்கு ஏர் ஃப்ளோ இன்க்ரீஸ் இருக்கிறதுனால த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். பவர், டார்க் எல்லாமே ஆம்பிளிஃபை ஆகிடும் உங்களுக்கு. இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப் டு 1 lakh கிலோமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். எவ்ரி 3000 to 4000 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கே தெரியும் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வாஷிங் லிக்விடு, ரீசார்ஜ் லிக்விடுன்னு 2 லிக்விட் இருக்குது. அதுவும் இவங்க கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த வாஷிங் லிக்விடு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் லிக்விடில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிடணும். ஸோ அது நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 3000 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணலாம். திஸ் கேன் பி யூஸ்ட் அப் டு 1 lakh கிலோமீட்டர்ஸ். ஸோ ஸ்டாக் ஏர் ஃபில்டர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசை இது நிறையா உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர்ஸ் போக மாட்டாங்க. அதுக்கு இருக்கிற ஒரே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இவங்க குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இப்போ நான் சொன்ன கேல்குலேஷன் நீங்கள் பண்ணி பார்த்தாலே தெரியும் இது வந்து எவ்வளோ ஒரு காஸ்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஏர் ஃபில்டர்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி ப்ளக் அண்ட் ப்ளே. ஸோ உங்களோட ஸ்டாக் டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்களே வந்து அந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸை கழட்டிட்டு நீங்களே இதை ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிடலாம். ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் சர்வீஸ் சென்டர் போகிறதா இருந்தால் கூட உங்கள் ஸ்டாக் ஏர் ஃபில்டரில் இதை போட்டுட்டு இதை எடுத்து நீங்கள் வச்சுட்டு திருப்பி நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பிரிட்டி ஈஸி டு இன்ஸ்டால் அண்ட் பிரிட்டி ஈஸி டு மெயின்டைன் அட் அ வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ். எங்கேஜோட ஹைப்பர் ஃப்ளோ ஏர் ஃபில்டர் இது நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஜெல் ஷீட்ஸு நிறையா வந்து ட்ரெண்டிங்காக இப்போ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த உங்களோட ஷீட்லேயே அதை லே பண்ணோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த சீட்ஸை நீங்கள் அதோடு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதான் அது எப்போவுமே உங்கள் வண்டியிலே பர்மனெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. அதை நிறைய பேர் வந்து அது ஓகே ஃபீல் பண்ணுறாங்க. சில பேர் வந்து ஒரு ரிமூவபிள் ஷீட்ஸ் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, எங்களுக்கு தேவைப்படுற நேரம் நாங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத நேரம் நம்ம அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கிராண்ட் பிரிட் ஸ்டாப்பில் வந்து இந்த ஷீட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ, நீங்கள் சிட்டி ஆஃபீஸ் ரைட்ஸுக்கு போகிறீங்க அப்போ எனக்கு இந்த சீட் தேவையில்லை, நான் லாங் ரைட்ஸ் போகிறேன் அப்போ எனக்கு இந்த சீட் தேவைன்னா எக்ஸ்ட்ரா குஷனிங்க்கு இதை உங்களோட ஸ்டாக் சீட்லேயே நீங்கள் இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத டைம் நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருக்குது அட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங். இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பாஞ்சஸ்ஸு இந்த மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டன்ட் ட்ராவல் போகிறேன், இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து சீட்ஸ் டைம் இல்லை, எனக்கு உடனே ஒரு ஜெல் சீட் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கர். இன்றைக்கி வந்து ஒரு ஆன்டி தெஃப்ட் எலிமெண்ட்டுன்னே இதை சொல்லலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் வண்டியோட காஸ்ட்டு இன்றைக்கி எவ்வளோ ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட நம்ம காட்டுற அக்சசரிஸ் எல்லாமே நம்ம ஆசைப்பட்டு போடுறோம். ஸோ ஓவராலாகவே ஒரு வண்டியோட காஸ்ட்டு ப்ளஸ் அக்சசரிஸ் காஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தாலே ரொம்ப ஒரு ஜாஸ்தியான அமௌண்ட் வரும். ஸோ அதுக்கு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளீட் ட்ராக் ஜிபிஎஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வருது. ப்ளஸ் இவங்களே வந்து இப்போ இக்னிஷன் ஆன் ஆஃப்க்கு ரிலேவும் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இக்னிஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் என்ன ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே. ஸோ நீங்கள் உங்கள் ஒயரெல்லாம் கட் பண்ண வேணாம். ப்ளஸ் இவங்களும் வாரண்டி கொடுக்குறாங்க, ரீசார்ஜ் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட்டில் உள்ள ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்களோ அதே இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அட் அ நாமினல் காஸ்ட். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் நம்மக்கிட்ட இருக்குது. முன்னாடி வந்து ஃப்ளீட் ட்ராக்னு ப்ளெயினாக இருந்தது. இப்போ இவங்களது அப்கிரேடட் வெர்ஷன் ஃப்ளீட் ட்ராக் ப்ரோன்னு வந்துடுச்சு. இதுதான் ரீசெண்ட் ஸ்டாக். இது லேட்டஸ்ட்டு அப்டேட்டட் ஸ்டாக். இது நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வேணுன்றவங்க ஃப்ளீட் ட்ராக் தான் நம்மக்கிட்ட இருக்குது, எப்போனாலும் வரலாம். ஹோண்டா ஹைனஸ் இருக்கட்டும், CB350 RS இருக்கட்டும், CB350மே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டோட எஃபிஷியன்சி வந்து
ரொம்ப ஜாஸ்தி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ சிட்டிக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது ஓகேவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் பண்ணாமல் இல்லை, ட்ராவல் பண்ணாமல் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து லைட்டிங் சிஸ்டம் பத்தலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி லைட்ஸ். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் ஆக்சிலரி லைட்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு. செலக்டிவாக இந்த வீடியோவில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 2 மாடல் ரீசெண்ட் லான்ச் நான் காட்டுறேன். இது ரொம்ப ஹை பவர் லைட் இது. ஸோ இது வந்து 4 ஸ்பாட் காம்பேக்டாக இருக்கும். இதுக்கு வந்து ப்ளக் அண்ட் ப்ளே ஒயரிங் ஹார்னஸ் கிட்ட வந்துடும் ஸ்விட்சோட. இதுக்கு வந்து ஃபில்டர் வந்துடும். ஸோ இதோட த்ரோ செக் பண்ணி பார்த்துட்டோம், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபாக் லைட் நீங்கள் வேணும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த டிசைன் பிடிச்சிருந்தா எங்கள் ஸ்டோருக்கு வந்து நீங்கள் லைட் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் ஜாஸ்தி வேணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து 5 LED வரும். இது அதை விட கொஞ்சம் அவுட்புட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து எல்லோ ஃபில்டர் வந்துடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே சிஸ்டம் வந்துடும், சாக்கெட்லாம் வந்துடும். இதுக்கு வந்து ரிலே வந்துடும், இது கூட ஸ்விட்சே வந்துடும். இது 3 மோட்ஸ் தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் மோடு, திருப்பி ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிங்கன்னா வந்து ஸ்ட்ரோப் ஃபங்க்ஷன் 2. ஸோ இது எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே, எதுவுமே வந்து உங்களோட வாரண்ட்டி வாய்ட் ஆகாது. அட் நாமினல் காஸ்ட் இந்த 2 செக்மெண்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது தவிர்த்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பவரில் எனக்கு லைட் வேணும், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் ஃபாக் லைட்ஸ் வேணும்னா அதுவும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸில் இருக்குது. ப்ளஸ் இந்த சேனல் ரைடர் மிஷின் சேனல்ஸ்லேயே நம்ம வீடியோவும் பண்ணியிருக்கோம் ஃபாக் லைட்டுக்கு, அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணி பார்க்கலாம். சர்வீஸ் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸு, பிரேக் ஷூஸ் அண்ட் ஸ்ப்ராக்கெட் கிட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதோட ஸ்பேர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ராக்கெட் கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோரூம் போனால் தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குமே சொல்யூஷன் வந்துடுச்சு. ஸோ ரோல் ஆன் பிராஸ் கிட் யூஸ்வலாக நம்ம ஸ்டாக்கில் வரது பார்த்தீங்கன்னா செயின் வந்து எம்எஸ்ல வரும். அது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, ரஸ்ட் ஆகிடும். நிறைய ஸ்ப்ராக்கெட்ஸ் உடையிறதுக்கு காரணமே ப்ராப்பராக நம்ம செயின் லூபிங் பண்ணல, ப்ராப்பராக வாஷ் பண்ணல, டஸ்ட் இதனால அது ஹார்டனிங் ஆகி ஸ்ப்ராக்கெட் உடையுது. ஸோ அதை ரிசால்வ் பண்ணுறது தான் இவங்க வந்து பிராஷ் கிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் செயின்ஸை விட இதுக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி, அவ்வளோ சீக்கிரம் டஸ்ட்டும் அக்யூமுலேட் ஆகாது. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ நீங்கள் ஹோண்டா ஹைனஸ் CB350 RS உங்களுக்கு ஸ்ப்ராக்கெட் கிட் வேணுன்னா எனி டைம் நம்மக்கிட்ட இது ஸ்டாக் இருக்கும். அது தவிர்த்து உங்களுக்கு டிஸ்க் பேட் வேணும் அப்படின்னீங்கன்னா டிஸ்க் பேடும் நம்மக்கிட்ட இருக்குது. வெஸ்ரல் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 1499 இதோட காஸ்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பேட்ஸ் வேணும்னீங்கன்னா ஸ்டாக்கோட குவாலிட்டியே வந்துடும். நிக்காவி இது 250 வரும் உங்களுக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 500 வரும். இதுவுமே எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ செராமிக் பேட்ஸ் வேணாலும் செராமிக் பேட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, நார்மல் பேட்ஸ் வேணாலும் நார்மல் பேட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ சர்வீஸ் ரிலேட்டட் ஸ்ப்ராக்கெட் கிட்ஸ், டிஸ்க் பேட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. சீக்கிரம் வந்து ஆயில் ஃபில்டர்ஸ், ஆயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டாக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு சர்வீஸ்க்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இப்போ நம்ம சோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ CB350க்கான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கவர் பண்ண நினைக்கிறேன். ஸ்டில் நாங்கள் வந்து இன்னும் இந்த வண்டிக்கு என்னென்ன புதுசாக ப்ராடக்ட்ஸை நம்ம ஹண்ட் பண்ணலாம், லான்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் அரௌண்ட் சென்னையில் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக வாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம், ப்ரைஸ் செக் பண்ணலாம். எங்களுக்கும் அசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய வந்து ஆன்லைன்ஸ் நிறைய பிங் பண்ணுறீங்க, ஆனால் எங்களால் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஏன்னா இங்கே இருக்கிற டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னாலே அது இருக்குது. ஸோ அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸ் நீங்கள் உங்களே வந்து உங்களுக்கு ஒரு பையிங் இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ இந்த வீடியோவில் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா அந்த ப்ரைஸிங் சொல்லி நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா we can ship அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாகவே ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நேரில் வாங்க, ப்ராடக்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள். அது தவிர்த்து உங்களுக்கு இந்த வண்டின்னு இல்லை, மற்ற வண்டிஸுக்கான என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ் யார் ஏதாவது வண்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த வண்டிக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸ், ஆஃப்டர் மார்க்கெட் அக்சசரிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இந்த ரைடர் மிஷின் சேனல்லே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கான ஒரு செக்மெண்ட்டும் நாங்கள் தனியாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ when you have time அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த வண்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த வண்டிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனி டைம் எனி சப்போர்ட் ரிலேட்டட் டு பைக் ஆக்சசரிஸ் நீங்கள் என்றைக்குமே எங்களை விசிட் பண்ணலாம். தேங்க்யூ. சரிங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ப்ரைஸ் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்குது, நாளைக்கு வந்து கம்மியாகுது, அதிகமாகுது. அதுமாதிரி மார்க்கெட் பொறுத்தவரையே ஏற்றம் இறக்கமாகவும் இருக்கும். ஸோ அதனால் இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரைஸ் வந்து வீடியோவில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், தி பெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து
எங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிச்சு கூட பாருங்கள், நம்ம கொடுக்குற ப்ரைஸ் தி பெஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வர்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வீடியோவில் பார்க்கறத விட நேரில் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம், ப்ராடக்ட் வந்து நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நிறைய பேர் நேரில் முடியாதவங்களுக்கு வந்து நம்ம கொரியர் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவில் நம்ம பார்த்தோம், ஸோ எல்லாமே வந்து கிளாரிட்டியாக நம்ம வந்து காட்டியிருப்போம். ஒரு ப்ராடக்ட் என்ன இருக்குது, அதோட அட்வான்டேஜ் என்ன, அது எல்லாமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணாலும் ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணாலும் ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இங்கே ஸ்க்ரோல் ஆகும் இல்லையா, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னை புதுப்பேட்டில் வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட லொகேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதேமாரி நிறைய பைக்குக்கான ஆக்சரிஸ் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இன்ஸ்கிரீனில் நான் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். நிறைய பைக்ஸ்க்கான இதேமாரி கலெக்ஷன்ஸ் வச்சு நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இன்ஸ்கிரீன்லேயே அந்த பிளேலிஸ்ட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் வச்சிருக்க பைக்குக்கு நிறைய ஆக்சரிஸ் வீடியோவும் போட்டிருப்போம், பார்ட் 1 பார்ட் 2லாம் போட்டிருப்போம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.